எல்லாரும் பொங்கல் வீடியோ பொங்கலுக்கு முன்னாடி போடுவாங்க. ஆனா, ஒரு வாரம் கழிச்சு போடுறோம்னா, ஓடு மீன் ஓட உரு மீன் வரும் வரை காத்திருக்குமா கொக்கு. அந்த மாதிரி நீங்க செஞ்ச சம்பவங்களை தான் நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். நான் உங்க விஷ்ணு. நான் உங்க பிரியா. வெல்கம் டு கிச்சன். பொங்கல்னாலே ஜல்லிக்கட்டு இல்லாம இப்படி இது வந்து இந்த வருஷம் பொங்கல் கிடையாது. இது வந்து போன வருஷம் பொங்கல் நடந்த ஒரு சம்பவம். முதல் வீடியோ இலங்கை அமைச்சர் மாடு முன்னாடி ஏசி காரெல்லாம் கூட்டு வர மாட்டேன். ஏசி ஒரு தொட்டு பாரு. ஆகா தொட்டு பாரு. சூப்பர் தொட்டு பாரு. சூப்பர் கலட்டிட்டு பேசுறா. ட்ரவுசர் ஒரு வந்து ஒருத்தரை டார்கெட் பிடிச்சு ட்ரவுசர் கட்டிட்டு போயிட்டு அதுவும் அழகா அவருக்கு எந்த காயமும் படாம இதுல இவங்க எல்லாம் வேற சொல்லிட்டு இருப்பாங்க மாடு ஏசி கார்ல தான் வரும். சார் மாடு எப்பவுமே ஏசி கார் டவுசர் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கலாம். அவனோட டவுசர் கழட்டிட்டு போய் ரொம்ப நேரம் வெளியே வரது கஷ்டப்பட்டு இருந்துச்சு. ட்ரவுசர் போடாதனாலதான் போல. அதான் வந்து ஒருத்தர் வந்து நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கிட்டு. சின்ன வயசுல எல்லாம் எப்பவுமே ஜல்லிக்கட்டு பார்த்துட்டே தான் இருப்பேன். பொங்கல் டைம்ல இதெல்லாம் ஒரு தடவை வந்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்பெல்லாம் வந்து இவ்வளவு ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. கையிலாம் கட்டிட்டு போய் மாடு பிடிப்பாங்க. லுங்கி கட்டிட்டு போய் மாடு பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்பவும் இப்படிதான் ஒரு மாடு வந்து அந்த லுங்கியை கட்டிட்டு போயிருச்சு. அவரு உள்ள ஜட்டி போடல இருந்து மேல கூட்ட யாராவது துண்டு போட்டு வாங்கடா அப்படிங்கிறாரு. நீ மேல ஜட்டி போட்டு வாயா தம்பி, முதல்ல போட வேண்டியதை போடுங்க. கண்ணு ரெண்டு கூசுது. மதுரைக்காரங்க சேட்டை. ஆனா இந்த அது என்னது ஸ்பான்டேனியஸா வரதா மைக்ல பேசுறவங்க எம்சி பண்றவங்க வேற லெவல்ல பண்றாங்க. அவன் மட்டும் புயல் வேகத்துல ஓடிட்டு இருக்கான். அது குதிச்சு பிடிக்கிற விளையாட்டு. அவன் ரன்னிங் ஓடுன்றதுக்காக ஓடி புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே. குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? போறத பார்த்தாலே தெரியும். பானை அடிக்க போறது தெரியல. ஆள் அடிக்கதான் போறான். நல்லா இருக்கும். நம்ம இப்படி நெக்ஸ்ட் பொங்கலுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஆள் அடிக்கலாம். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கூட்டு வச்சு கட்டையில அடி அவங்கள வச்சு நம்மள அடிக்க சொல்றதுதான். சொல்ல விடு அவன. சொல்ல விட்டா தானே ஆள் அடிக்கணும். கூப்பிட்டு அவங்கள அடிக்க சொல்றது இல்ல. கூப்பிட்டு இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம். ஜாலியா இருக்கு. இது ஒரு புதுசா நான் பார்த்தேன். இந்த கேமும் நல்லா இருந்துச்சு. அந்த ஆண்டி வேற யாரோ தேடுற மாதிரி இருக்கு. ஆண்டி நீங்க பால தேடுற மாதிரி இல்லை. எல்லாருக்கு கண்ணை கட்டிட்டு விளக்கமத்தை கொடுத்து என்ன நடந்துற போது புயல் அடிச்சுக்கோங்க. மாறி மாறி விளக்கமத்தெல்லாம் அடிச்சு இது கண்டிப்பா வைக்கிறோம். பரவாயில்லையப்பா, நம்ம ஊர்லயும் இந்த கேம் எல்லாம் விளையாடுறாங்க. அப்புறம் கூட்டிட்டு போயிடணுமா? அவரு பேர் ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ணிருக்காரு. பொண்டாட்டி விட்டு போயிட்டாரு. கூட்டிட்டு போனா அவர் விட்டுட்டு அவர் ஃபர்ஸ்ட் போயிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்பி பொண்டாட்டி தேடிட்டு இருக்காரு. பொண்டாட்டி விட்டு போயிட்டாடா. நினைச்சு ஃபர்ஸ்ட் கண்ணு தெரியாது. ஸ்பீடா ஓடுறப்போ காலு இதாயிரும். எல்லாரும் பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் இந்த போட்டியில கலந்து தூங்கிட்டு போய் ஜான்சி மாதிரி போட்ட வேண்டியதுதான். இன்னொரு வீடியோ பார்த்தேன் இதே மாதிரி. பொண்ணுங்கெல்லாம் ஹஸ்பண்ட்ஸை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. நானும் பார்த்தேன். தூக்கி இடுப்புல வச்சுட்டு அவங்க ஜிங்கு ஜிங்குன்னு ஓடிட்டு இருக்காங்க. அசால்ட்டா போயிட்டு இந்த பொண்ணு வைக்கணுமா? ஆமா, இது ஆமா, நம்மள பழி வாங்கணும்ல. அத கடைசில ஆம்பளை தான் அதுல ஜெயிச்சிருக்கேன். அது அவங்களுக்கு கூச்சமா இருக்கும். அவளும் பெண் தானே. நானும் பார்த்தேன். பாவம் இந்த பையன் நினைச்சிருப்பானா நம்மள எல்லா சேனல்லையும் போடுவாங்கன்ட்டு. நான் அப்புறம் மாடிக்கிட்ட போனா என்ன நினைச்சிருப்பாங்க? மாடிக்கிட்ட போனா நான் ஹலோ சொல்லுமா? ஆடுனா முட்டைதான் செய்யும். நல்லா விளையாட்டுக்கார மாடா இருக்கும் போல இருக்கு. என்னதுப்பா ஏனில நின்றுட்டு இருக்கோம். இது பொங்கலுதே கிடையாது. இது ஏதோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நடந்தது. அதை என்ன பொங்கல் பீல்ஸ்ல போட்டிருக்கீங்க?
ஏய் சூப்பரா இருக்கிறப்பா சூப்பரா இருக்கிறப்பா ஹீரோ மாதிரியே 10 ரூபா போட்டு கொடுப்பா. அவங்களே இந்த மாடு துரத்திக்கிட்டே அது நான் ஒரிஜினல் வீடியோவும் பார்த்தேன். அவங்களுக்கு பின்னாடி விரட்டிட்டே இருந்துச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்கு? அவங்க வீட்டு விட்டு வெளியே போறதுக்கே பயந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு மாடிக்கு பொட்டியான வேற போட்டு விட்டுருக்காங்க. ஸ்டைலா நீங்க வச்சிருக்காங்க. இதை நினைச்சு நீ பெருமைப்படணும். இதை விட்டுட்டு அவங்களை துரத்திட்டு இருந்திருக்கான். இது என்னடா இருக்கு? அவனுடைய உடல் மாடு bike. பயங்கரமான கிரியேட்டிவான ஆளா இருப்பாங்க. மாடே சைக்கிள் ஓட்டி பின்னாடி கரும்பிச்சு போயிட்டு இருக்குது. அதுவும் பூரா பெரியவங்களே கூட்டு போய் மேக்கப் போட விட்டுருக்காங்க. ஆமா அப்படித்தான் பண்ணானோ. அது ஜாலியா இருக்கும். சின்ன பசங்களை தான் நல்லா போட்டிருப்பாங்க. இவர் அழகா பண்ணிட்டாரு போல. அவங்க வெக்க வேற படுறாங்க. அதான் ஆமா. ச்சே. இவர் என்ன ஏகத்துக்கு போட்டு வச்சிருக்காரு. ஆனா இவங்களோட எஃபர்ட் வந்து எல்லாம் பாராட்டணும் நம்ம. இதெல்லாம் ஜாலியா இருக்கு. இந்த இது போட்டியும் இன்க்ளூட் பண்றோம். அடுத்த வருஷம் பாருங்க. ஜான்சினா நல்ல வேலை அந்த ஆளுக்கு ஒன்றும் ஆகல. வலிக்கும். இப்போ அப்ப ஒண்ணும் தெரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு அது அவ்வளவு பெரிய மாடு மேல விழுந்துச்சுன்னா நல்ல வேலை கீழே ஃபுல்லா படுத்துட்டாரு. அதெல்லாம் உயிரை பணைய வச்சு விளையாடுற விளையாட்டு இது. உண்மையிலேயே வீர விளையாட்டுன்னு இதுதான். இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மென் கோ டு வார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ளோரி அப்படிங்கறத சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி விஷயத்துக்கு இப்ப என்ன பண்ண முடியும்? முதல்ல எல்லாம் போருக்கு போவாங்க, அதுல எல்லாம் ஒரு பெருமை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நமக்கு சரி இப்ப வந்து பெருமைப்படுற மாதிரி, அதாவது இந்த க்ளோரி அப்படிங்கிறதுனா இதுதான். அதுவும் உலக ஃபேமஸ்ல கயிறு தாண்டுற போட்டி. ஓ இன்னுமே இவரு தான் இருக்காரு. அவரு தான் ரொம்ப துருதுருட்டாங்க. இவரு உசாராயிட்டாரு, நின்னுட்டு இருக்காரு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸை கண்ணாமூச்சி விளையாடுறப்போ என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இப்படிதான் பண்ணுவா. அப்படியே ஓடி போய் பாஞ்சிட்டு இருப்பாங்களா? ஆமா. கண்ண மூடி இருக்காங்கன்னா கொஞ்சம் பொறுமையா தானே வருவோம்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நின்னுட்டு இருப்போம். கண்ணை கட்டிட்டு இப்படி பொறுமை கொதிக்கிறாரு. மொட்டை மாடியில விளையாடணும் உங்களை எல்லாம். அவளை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு பெரிய இதா இருக்கும். இதுதான் உன் ஃப்ரெண்டா? நிஜமாவே இப்படிதான் ஓடுவா. பயமா இருக்காது. அவன் மாட்டுக்கு What could go wrong? மிஞ்சி போனா அவங்க மேலதான் விழுகு. சரி அவனுக்கு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிருச்சு இங்க பலூன் கிடையாது, இருக்கிறவங்கள அடிக்கணும். அவன் கீழேயே அடிக்க ட்ரை பண்ணல. இப்படி அடிச்சிட்டு இருக்கிறத ஆளுகளை சாத்துறதுக்கு தான் வந்திருக்கிறான். பாவம் அவங்களால எந்திரிக்க வேற முடியல. பிடிச்சி அவங்களே வேணுமே நாய் ஓடிடுச்சு. தூக்கிட்டு வேற ஓடிட்டு இருக்காங்க. இவன் வேற உள்ள வந்து வேடிக்கை பார்ப்பானா? அந்த பையன் உள்ள நின்று வேடிக்கை பார்த்துக்கான். லைவ் ஷோ. ஆனா இதெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் தான் சொல்லணும். சின்ன குழந்தைகளை பிடிச்சி வைக்காம ஓட விட்டு மிதிச்சிருந்தாங்கன்னா
நாங்களும் இந்த மாதிரி தான் நின்றுவோம் சைக்கிள் ரேஸ், ஸ்லோ சைக்கிள் ரேஸ்ல எல்லாம். இப்படியே திருப்பி வச்சு நின்றுட்டே இருக்க வேண்டியதுதான். செம இல்ல, 2 பசங்களுமே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டைம் முடிஞ்சிச்சுன்னா இந்த பையன் தான் ஜெயிப்பான். இல்ல 2 பேருமே பிரைஸ் கொடுத்தாங்களாம் அதுல. ஓ ஓகே. நாங்க விளையாடுறப்போல இந்த மாதிரி தான் நின்றுவோம். யாரு பின்னாடி இருக்காங்களோ அவங்களுக்கு பிரைஸ் கொடுப்பாங்க. அப்படிதானே பண்ணுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் பொங்கல் போட்டியில தான் வந்து ரன்னிங் ரேஸ்ல பிரைஸ் வாங்கினேன். நானும் தான். அப்படியா? 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ 3rd பிரைஸ். அண்ணா நான் 3rd பிரைஸ் ஓடல. நான் ஒரு 5வது இருந்திருப்பேன். ஆள் எடுக்கிறப்ப தப்பா படிச்சனே போட்டு பிரைஸ் கொடுத்தாங்க. நானும் ஃபர்ஸ்ட் பாட்டி வீட்ல தான் ஊசியில் நூல் கோர்த்தல், கலர் பந்து பிரித்தல், அந்த கலர் பந்து பிரித்தல்ல தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். 2ண்டோ 3ர்டோ. நமக்கு அது புது கேம், ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்ல, சைஸுங்க ஒரே மாதிரி இருக்குன்னா பிடிச்சி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. எஜுகேஷனை விட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆர்வம் ஜாஸ்தி சார். நான் அதோட சர்டிபிகேட் இன்னும் வச்சிருக்கேன். மாரியம்மன் கோவில் திருவிழா ஊசியில் நூல் கோர்த்தல் 2ஆம் இடம். ஆனா இதெல்லாம் கிரியேட்டிவிட்டி தான் இல்ல, நல்லா தான் பண்ணிருக்காங்க. இந்த போட்டோ அனுப்பிச்சு எனக்கு ஹாப்பி தை பொங்கல்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு அவ்வளவு சரியான கிரியேட்டிவா தான் இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க ஏதாவது சம்பவங்கள்ல பண்ணியிருந்தீங்கன்னா நம்மளோட சப்ரெடிட்ல ஷேர் பண்ணுங்க. r/biscuits லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும்